ஹாய், வெல்கம் டு ஃப்ளேம்ஸ் வேர்ல்ட். நார்த் இந்தியாவில் பிரபலமான ஆலு பராத்தா செய்வது எப்படி என்று பார்ப்போம். இதுக்கு நம்ம சாஃப்ட் மெத்தட் ட்ரை பண்ண போறோம். பவுல்ல தயிர், சர்க்கரை, ஈஸ்ட் சேர்த்து நல்லாக கலந்து 5 நிமிஷம் வச்சுடுங்க. ஈஸ்ட் பொங்கி வரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு, சிறிது பட்டர், உப்பு, தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி மென்மையா பிசையணும். 15 நிமிஷம் ஓய்வு கொடுக்கணும். இப்ப ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கை நன்றாக துருவி எடுத்துக்கங்க. அதுல நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், சிறிது புதினா, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, சிறிது உப்பு இவையெல்லாம் சேர்த்து நல்லாக மசிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், ஸ்டஃபிங் ரெடி. இப்ப மாவை சின்ன உருண்டையா உருட்டி ஃபிளாட்டன் பண்ணி ஒரு ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சு மாவை மூடி நல்லா உருட்டி சப்பாத்தி போல் நல்லா தேய்ச்சிக்கங்க. இப்போ ஒரு சூடான தவாவில் 1 கப் தண்ணீர் ஊற்றி பராத்தாவை வச்சு மூடி விடுங்க. தண்ணீர் ஆவியாவும் பராத்தா வெந்து வரும். தண்ணீர் வற்றியதும் இரு பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கிறிஸ்பியா வதக்கணும். அவ்வளவுதான், சாஃப்ட் டேஸ்டி நார்த் இந்தியன் ஆலு பராத்தா ரெடி. ஆலு பராத்தாவுடன் தயிர், வெள்ளை வெங்காயம் அல்லது மாங்காய் ஊறுகாயுடன் பரிமாறலாம். சூப்பரா இருக்கும்.